மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடக்கூடிய வயநாடு நாடாளுமன்ற தொகுதியினுடைய இப்போதைய கள நிலவரம் என்ன, அங்க யாருக்கு வெற்றி முகம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வயநாடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம்னு சொல்லக்கூடிய 3 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அதுலயும் ரொம்ப குறிப்பா இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள யாருடைய வாக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல மலைவாழ் மக்களுடைய வாக்கு, அதாவது பழங்குடி சமூகத்தினுடைய வாக்கு ரொம்ப கணிசமான அளவுல இருக்கு. இதுல இன்னும் சரியா சொல்ல போனா இந்த 7 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கினதான் வயநாடு நாடாளுமன்ற தொகுதின்னு சொன்னோம். அதுல ரொம்ப குறிப்பா வானந்தவாடி, சுல்தான் பத்தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சட்டமன்ற தொகுதிகள் மலைவாழ் மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய சட்டமன்ற தொகுதி. அந்த அளவுக்கு இங்க மலைவாழ் மக்களுடைய வாக்கும் கணிசமா இருக்கு. சரி, இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் களம் காண்றாரு. அவரை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் அதனுடைய மிக முக்கியமான முகங்கள்ல ஒருவரா இருக்கக்கூடிய ஆனி ராஜா களம் இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் கேரள மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் சுரேந்திரன் களம் இறங்கியிருக்காரு. இங்க மும்முனை போட்டியா இந்த தேர்தல் களம் இருந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற தொகுதியில தேர்தல்ல இதே தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாரு. ஆனா இந்த முறை இடதுசாரிகள் முதல்ல இருந்தே ஒரு கருத்தை வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, ராகுல் காந்தி இந்த முறை கேரளாவில போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறதா. அது இந்தியா கூட்டணியினுடைய பலகட்ட பேச்சுவார்த்தைகள்ல, பலகட்ட கூட்டங்கள்ல தொடர்ந்து இடதுசாரிகள் இதை வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. கடந்த முறை கேரளால வயநாடு பாராளுமன்ற தொகுதியில ராகுல் காந்தி போட்டியிட்டதனுடைய எதிரொலியா அங்க மொத்தம் இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதிகள்ல 19 தொகுதிகள்ல காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருச்சு. காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை இடங்களை பிடிச்சிட்டாங்க. அதே நேரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆலப்புழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி தான் கிடைச்சிருந்துச்சு. இதனாலதான் இந்த முறை ஆரம்பத்தில இருந்தே வயநாட்டுல ராகுல் போட்டியிடக்கூடாது, ராகுல் உண்மையிலேயே எதிர்க்க வேண்டியது பாஜகவை தான், சோ அவர் பாஜக போட்டியிடக்கூடிய ஏதாவது ஒரு தொகுதியில தான் போய் களம் இறங்கணும் அப்படிங்கக்கூடியத தொடர்ந்து இடதுசாரிகள் வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்க ராகுல் போட்டியிட்டுவாரோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடாவோ அல்லது ஒரு முன்னெச்சரிக்கையினுடைய வெளிப்பாடாவோ தான் ராகுல் காந்தி வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கு முன்பாகவே வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூட்டணிக்கு ஒதுக்கியிருந்தாங்க சிபிஎம். அதனுடைய அடிப்படையில ஆனி ராஜா முதல்ல வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி ராகுல் காந்தி மீண்டும் வயநாட்டிலேயே களமிறங்கியிருக்காரு. வயநாட்டு மேல அப்படி என்ன ராகுல் காந்திக்கு மோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பின்னணி ரொம்பவே சுவாரஸ்யமானது. வயநாடு நாடாளுமன்ற தொகுதி சந்திக்கக்கூடிய 4வது தேர்தலே இதுதான். அதாவது தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு கடந்த 2009 தான் அந்த தொகுதியே உருவாக்கப்பட்டுச்சு, வயநாடு நாடாளுமன்ற தொகுதி. அந்த வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் சா நவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் எம்பியா இருந்தாரு. தொடர்ந்து அவருக்கே 2014 பாராளுமன்ற தேர்தலையும் வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. 2018 இறுதியில, சரியா சொல்ல போனா ஒரு நவம்பர் மாதத்துல உடல்நல குறைவினுடைய காரணமா சானவாஸ் இறந்து போயிட்டாரு. அவர் காலமானதை தொடர்ந்து ஒரு இடைத்தேர்தல் வரணும். ஆனா பொது தேர்தலுக்கே இன்னும் 6 மாதம் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில ஒரு இடைத்தேர்தலையே சந்திக்காம அப்படியே நேரடியா பொது தேர்தலுக்கு ஆயத்தமாயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கேரள அரசியல்ல மிக மூத்த ஆளுமையா இருக்கக்கூடிய, தவிர்க்க முடியாத அடையாளமா இருந்த மறைந்த உம்மன் சாண்டி அவர்கள், முன்னாள் முதல்வர், அவருடைய ஆதரவோட சித்திக் அப்படிங்கக்கூடிய வேட்பாளரை களமிறக்கிறதுக்கான முயற்சிகள்ல இருந்தாங்க. அந்த சித்திக் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர் காங்கிரசினுடைய முகமா இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த சித்திக்கு தான் அங்க களப்பணியும் ஆற்றிட்டு இருந்தார், நம்மள வேட்பாளரை அறிவிச்சிருவாங்க அப்படின்னு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத திடீர் ட்விஸ்டா கேரளால வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில கணிசமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில ராகுல் காந்தி களமிறங்கினாரு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளரா முன்னிலைப்படுத்தப்படுவாரு அப்படிங்கக்கூடிய பார்வை ஒரு பக்கம், கேரளால வயநாட்டுல ஒரு பிரதமர் வேட்பாளரே நிற்கிறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையில ஒட்டுமொத்த கேரளத்திலும் அது ரியாக்ட் ஆச்சு. அதனுடைய எதிரொலியா தான் 19 நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி 2019 பெற்ற வெற்றியில மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி 5 லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு.
அதுதான் பலரையும் புருவம் உயர்த்த வச்சிருந்துச்சு. இப்ப கூட ராகுல் காந்தி என்ன கணக்கு போடுறாருன்னா, நம்ம வட இந்தியாவில போட்டியிடுறதை விட இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கக்கூடிய வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில மறுபடியும் களமிறங்கினா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில தான் ராகுல் இடதுசாரிகளுடைய எதிர்ப்பை எல்லாம் மீறி 2024 தேர்தலையும் மீண்டும் வயநாட்டுல களமிறங்கி இருக்காரு. ஆனா அந்த முயற்சிக்கு கடுமையான குடைச்சல் கொடுக்குறாங்க இடதுசாரிகளும் பாஜகவினரும். பாஜக என்னங்க செஞ்சிட முடியும்? கேரளால பாஜக அவ்வளவு வலுவாவே இல்லையே அப்படிங்கக்கூடிய பார்வை இந்த இடத்துல மிக முக்கியமானது. அந்த போட்டி களத்தை பொறுத்தவரை வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில இருமுனை போட்டி தான் இருக்கு. காங்கிரஸா இடதுசாரிகளா அப்படிங்கறதான் போட்டியா இருக்கு. அதுல மிக முக்கியமா ஸ்டார் வேட்பாளரா இவரு ராகுல் காந்தியா ஆனி ராஜாவா அப்படிங்கறதான் களமா இருந்தாலும் கூட பாஜக இதுல ஒரு நுட்பமான ஒரு காய் நகர்த்தல செஞ்சிருக்காங்க. அது என்ன நுட்பமான காய் நகர்த்தல்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக இந்த தொகுதியில நேரடியாவே போட்டியிடல. அவர்களுடைய கூட்டணி கட்சியான பிடிஜேஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. பிடிஜேஎஸ் சார்பில் துஷார் வெள்ளப்பள்ளி அப்படிங்கிறவரு கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் கலந்தார். அதனுடைய எதிர்விளைவா என்னாச்சுன்னா, ராகுல் காந்தியை ஒரு பிரதமர் கேண்டிடேட்டா கேரள மக்கள் பார்த்தாங்க. அந்த எதிரொலி வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளேயும் எதிரொலிச்சிச்சு. அதனால ஓரளவு வலதுசாரி சிந்தனை உள்ளவங்க கூட சரி நம்ம ஊர்ல இருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை ஆதரிச்சிட்டாங்க. அதே மாதிரி சிபிஐ தரப்புல இருக்கக்கூடிய ஓட்டுகளை தாண்டுற நடுநிலை வாக்காளர்களும் கணிசமான அளவுக்கு ராகுல் காந்தி ஆதரிச்சிட்டாங்க. அதனாலதான் ராகுல் காந்தி 5 லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கக்கூடிய பார்வை பாஜகவிடம் இருக்கு. சோ அப்ப பாஜகவை பொறுத்தவரை வலதுசாரிகள் வாக்குகளை முழுசா நம்ம ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னா ராகுல் காந்தி எதிர்த்து பாஜகவே போட்டியிடணும். அப்படின்னா அந்த முகம் யாரு? பாஜகவுக்கு ஒரு முகமாக இருக்கணும், அதே நேரத்துல ராகுலுக்கு எதிராக வலதுசாரி வாக்குகளை ஒருங்கிணைக்கிறவராகவும் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில கேரள மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய சுரேந்திரனையே இந்த தொகுதியில களமிறக்கியிருக்காங்க. சுரேந்திரனை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பத்தனந்திட்டா தொகுதியில போட்டிட்டு இருந்தாரு. அங்க 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் எடுத்திருந்தாரு. அந்த பத்தனந்திட்டா பகுதி தான் சபரிமலையை உள்ளடக்கிற பகுதி. கடந்த தேர்தலில் கேரளாவில் சபரிமலை பிரச்சனை இடதுசாரிகளுக்கு எதிராக பெரிய அளவுல ரியாக்ட் ஆச்சு. அதனுடைய விளைவாகவும் அவர் 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் எடுத்திருந்தாரு. இப்ப கூட சுரேந்திரன் தனக்கு சேஃபான ஏதாவது தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா பாஜக இந்த தேர்தல் களத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வயநாட்டுல ராகுல் காந்தியினுடைய மார்ஜினை, அதாவது வெற்றிக்கான ஒரு பெரிய வித்தியாசத்தை, வாக்கு வித்தியாசத்தை குறைக்கணும். அந்த இடத்துல பாஜகவுக்கு ஒரு மரியாதையான ஓட்டு எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில பாஜகவினுடைய காய் நகர்த்தல் இருக்கு. சோ இந்த தேர்தலை பொறுத்தவரை ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய வெற்றி மார்ஜினை குறைக்கிறதன் மூலமாவே பாஜக ராகுலுக்கு எதிராக அகில இந்திய அளவுல அதை பிரச்சாரமா முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிறது பாஜக முன்பிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா பார்க்கப்படுது. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களால சுரேந்திரன் போட்டி களத்திலே இல்ல, அவர் உள்ளி அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பிரச்சாரம் பண்றாங்க. அது என்ன உள்ளி அப்படின்னா, நம்ம தமிழ்ல வெங்காயம் அப்படின்னு சொல்லுவோம். உரிக்க ஒண்ணுமே இருக்காது வெங்காயத்துல அப்படிங்கிறத மையப்படுத்தி சுரேந்திரனும் அப்படிதான், வயநாட்டுல பாஜக கேண்டிடேட் அப்படிதான் அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனத்தை அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் முன்னெடுக்கிறாங்க, காங்கிரஸ்காரங்களும் முன்னெடுக்கிறாங்க. ஆனா இதை மௌனமா ரசிக்கிறாரு சுரேந்திரன். காரணம் என்னன்னா, நான் வெறும் உள்ளிதான், ஆனா அந்த வெங்காயத்தை உரிக்கிறவங்களுக்கு கண்ணுல எவ்வளவு அழுக வரும்னு தெரியும். அதே மாதிரி ராகுல் காந்தியினுடைய வெற்றி வித்தியாசத்துல, வாக்கு வித்தியாசத்தை குறைக்கிறதுல பாஜகவுடைய பங்களிப்பு இருக்கத்தான் போகுது அப்படிங்கிறத பாஜகவுடைய அந்த கமிட்டி கூட்டத்துல அவர் ரொம்ப மனம் திறந்து பேசினதா சொல்றாங்க மலையாள ஊடகவியலாளர்கள். சரி, அப்படின்னா இங்க ராகுல் காந்திக்கு களம் எப்படி இருக்குன்னா, ராகுல் காந்திக்கு கடுமையான போட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல முன்னகர்ந்திருக்காங்க ஆனி ராஜா. அதுக்காக ஆனி ராஜா ஜெயிச்சிட முடியுமானா, ராகுல் காந்தி தான் இந்த தொகுதியில 100% முந்துகிறார், முன்னிலையில இருக்கார். ஆனா அந்த வெற்றி வித்தியாசத்துல வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுலதான் சிபிஐயும் கடுமையான முனைப்பை செலுத்துறாங்க. ராகுலுக்கு அதுக்கு சவாலா இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா, கேரளத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான கூட்டணி அப்படின்னா பச்சை குழந்தை கூட சொல்லிடுவாங்க இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி. இப்ப கூட கேரளாவில் இருக்கக்கூடிய மொத்தம் இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதிகள்ல 17 தொகுதிகள்ல காங்கிரஸ் நேரடியா போட்டியிடுது. 2 தொகுதிகளை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கு கொடுத்திருக்காங்க. அண்மையில வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில ஒரு ரோட் ஷோ நடத்தியிருந்தாரு ராகுல் காந்தி. அந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், வயநாட்டினுடைய முதல் கட்ட தலைவர்கள்லாம் ஓடி வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கொடியை கொண்டுட்டு போக வேண்டாம், அது இந்துக்கள் பகுதி அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு காங்கிரஸ் கட்சியும் ஐயோ இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கொடியை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மனதை கடுமையா புண்படுத்தி இருக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிஏஏ குடியுரிமை திருத்த சட்ட மசோதா
அதுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில பெரிய விஷயங்கள் எதையும் குறிப்பிடல. அதற்கு எதிராக வீதிக்கு வந்து காங்கிரஸ் எந்த போராட்டங்களையும் முன்னெடுக்கல. இன்னும் சொல்ல போனா இந்துக்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தினுடைய உச்சமா காங்கிரஸ் அதை ஒரு பார்வையாளராக கடந்துருச்சு அப்படிங்கக்கூடிய வேதனை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இருக்கு. அதே நேரத்துல இடதுசாரிகளை பொறுத்தவரை சிபிஎம் சிஏஏ சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கை தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கு விவகாரம் இஸ்லாமியர்கள் மத்தியில கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது கேரளத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியை கணிசமா வச்சிருக்கக்கூடியது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். அவங்க காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருக்காங்க. ஆனா அவர்களுடைய கொடியை பிடிக்கிறதுக்கே அங்க தடை இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு மிக முக்கியமான வலுவான அமைப்பு இருக்கு. அதனுடைய பெயர் சமஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அது என்ன சமஸ்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமஸ்தா அப்படிங்கிறது கேரளத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய கூட்டமைப்பு, அதாவது இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களுடைய கூட்டமைப்பு. அந்த சமஸ்தான் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் கூட்டமைப்புக்கு கேரளம் முழுவதும் கிளை இருக்கு. அதுல மார்க்க அறிஞர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு சொந்தமா ஒரு பத்திரிகையும் இருக்கு. அந்த பத்திரிகையினுடைய பெயர் சுப்ரபாதம். அந்த பத்திரிகை ஆரம்பித்து 100 ஆண்டுகளை கடந்துருச்சு. அவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு பத்திரிகை. அது யார் அதனுடைய சந்தாதாரர்கள் பாத்தீங்கன்னா, கேரளம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் அதனுடைய வாசகர்களா இருக்காங்க. அந்த சுப்ரபாதம் பத்திரிகையில கடந்த சில தினங்களா தொடர்ந்து முதல் பக்கத்துல சிபிஎம் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. பினராயி விஜயன் அரசினுடைய சாதனைகளா இருக்கலாம், அல்லது பினராயி விஜயன் என்னெல்லாம் செய்ய போறாருங்கிறதா இருக்கலாம். இந்த விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கு. இது இஸ்லாமியர்கள் வாக்குகளை சிபிஎம்மும் குறிவைக்கிறதுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கு எதிராக இந்த உலமாக்களுடைய கூட்டமைப்பும் கணிசமா இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை மார்க்சிஸ்ட் பக்கம் திருப்ப போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, அந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய இளைஞர் அமைப்பினர், அந்த இளைஞர் பிரிவினர் அந்த சுப்ரபாதம் பத்திரிகையவே 2 நாட்களுக்கு முன்பு தீக்கிரையாக்கின சம்பவங்கள்லாம் இருக்கு. எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நாங்க இப்படி கூட்டணியில இருக்கோம், இவங்க காங்கிரஸை தான் ஆதரிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்ப்பை காட்டினாங்க. இன்றைக்கு நாளேடுகள்ல கூட, இன்னைக்கு நான் வீடியோல பேசிட்டு இருக்கக்கூடிய இன்றைய நாள்ல காலையில கூட சுப்ரபாதம் பத்திரிகையின் முதல் பக்கத்துல பினராயி விஜயன் அரசினுடைய சாதனைகள் தான் விளம்பரமா வந்திருக்கு. சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப வழக்கமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ராகுல் காந்தி ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது. அவரை பிரதமர் வேட்பாளராக பிரதமர் ஆயிடுவார்னு வயநாடு மக்கள் பார்த்த ஒரு பார்வை, 2வது தொகுதிக்குள்ள கணிசமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர் மேல் வைத்திருந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இந்த முறை சிபிஎம் தகர்த்திருக்கிறது. அதுக்கு அவங்க மீண்டும் மீண்டும் பேசுறதுன்னா, சிஏஏ சட்டத்துல காங்கிரஸ் வந்து வலுவான போராட்டத்தை முன்னெடுக்கல அப்படிங்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய கொடியை பிடிக்கிறதுக்கே தடை செய்யப்பட்ட விவகாரமா இருக்கலாம். இது எல்லாம் இஸ்லாமியர்கள் மத்தியில கணிசமான அளவுக்கு பார்வையை திருப்பி இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரசுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் ஆனி ராஜாவை பொறுத்தவரை மிக தீவிரமான சமூக செயற்பாட்டாளர். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொழிற்சங்க ஆக்டிவிட்டிஸ்ல இயங்கக்கூடியவங்க, பெண்கள் உரிமை தளத்துல தீவிரமான களப்பணியாற்றினவங்க. இதனால கடந்த முறை ராகுல் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு அங்க வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. அதனால அந்த பெண்கள் மொத்தமும் ராகுல் காந்தி ஆதரிச்சிருந்தாங்க பெரும்பான்மையான அளவுக்கு. ஆனா இந்த முறை ஆனி ராஜாவும் கணிசமான பெண்கள் வாக்குகளை எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, ஆனி ராஜாவினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஆனி ராஜாவுக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை அவங்களும் உடைக்கிறாங்க, சிபிஐயும் உடைக்கிறாங்க. சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப ராகுல் காந்தி கடந்த பாராளுமன்ற தேர்தலை போல ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதுதான் உண்மையா இருக்கு. ராகுல் காந்தி ஜெயிப்பாரா தோப்பாருன்னா, ராகுல் காந்தி 100% ஜெயிக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி தான் வயநாடு. ஆனா கடந்த பாராளுமன்ற தொகுதியில 5 லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல ஜெயித்தவர் இந்த முறை சில லட்சங்களாக அது குறைவதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக தெரியுது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவர் வந்து இன்னொரு பிரச்சாரம் பண்றாரு. அது என்னன்னா, பினராயி விஜயனுக்கு எதிராக தொடர்ந்து வலுவான பிரச்சாரமாக ராகுல் காந்தி பேசிக்கிட்டே இருக்கார். ரொம்ப குறிப்பா சொல்ல போனா, அமலாக்கத்துறை இன்னமும் ஏன் பினராயி விஜயனை கைது செய்யல, அவர் மோடியின் நண்பனா இருக்காரு அப்படின்லாம் தொடர்ந்து பேசுறாரு. இது எல்லாமே வந்து இந்த கூட்டணிக்குள்ளேயே அகில இந்திய அளவுல ஒருங்கிணைப்புல இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கக்கூடிய பார்வையும் கேரள மட்டத்துல பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப கேரள அரசியலை பொறுத்தவரை இடதுசாரிகள் இன்னொன்று மிக நெருக்கடியான சிக்கலான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை வயநாடு பாராளுமன்ற தொகுதிக்குள்ளேயும் நிலவுது. அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஓல்டேஜ் பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பென்ஷனா இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷனா இருக்கலாம், பல்வேறு வகையான அரசினுடைய நலத்திட்ட பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கலாம்,
இவர்கள் எல்லாருக்குமே 6 முதல் 7 மாதங்கள் வரை பாக்கி வச்சிருக்காங்க. இது மக்கள் மன்றத்துல சலனத்தை ஏற்படுத்துது வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அதிகமான அளவுல இருக்காங்க. அதே மாதிரி மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க, அந்த பிரச்சனையா இருக்கலாம். அதே மாதிரி குடிநீர் கட்டண உயர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம். பொருளாதார ரீதியா கேரளத்துல எந்த வளர்ச்சி திட்டங்களும் பெருசா செய்யல அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கலாம். இது எல்லாமே தேர்தலில் எதிரொலிக்கும். அதனால ராகுல் காந்திக்கு அந்த மாதிரியான ஒரு நடுநிலை வாக்கள், அரசுக்கு எதிரான வாக்குகள் கொஞ்சம் கூடுமே ஒழிய வழக்கமாக அவர் மொத்தமாக அறுவடை செய்யக்கூடிய இஸ்லாமியர் பெண்கள் வாக்குகள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு குறையும் அப்படிங்கிறதா தான் அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் வயநாட்டில் ராகுல் காந்தி முந்துகிறார். அவர் வெற்றி கோட்டின் அருகிலே இல்லை, வெற்றி கோட்டை தாண்டி தான் நிற்கிறாரு. ஆனால் பாஜகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே ஒரு இலக்கு தான் வச்சிருக்காங்க. ராகுல் காந்தியினுடைய வாக்கு வித்தியாசத்தை, அதாவது வெற்றி பெற்ற பின்பு அவர் எடுக்கக்கூடிய வெற்றி வாக்கு வித்தியாசத்தை குறைப்பதுதான் இலக்கு என்கிற பணியோடு தான் அவர்களும் வேலை செய்கிறார்கள். அது குறைவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக தெரிகிறது. ராகுல் காந்தி முந்துவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.